Hi friends, Assalamu alaikum. This is Rishada from Risha Kitchen. Welcome back to my channel. நான் வேர்ம்சிலியால் செஞ்ச ஒரு டெசர்ட்டும் ரமஜான் டைமில் வெளியில் போன நேரம் எடுத்து ஒரு ஸ்மால் கிளிப்பையும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வேர்ம்சிலியால் செய்கிற இந்த கீரைன்னு சொல்கிற அந்த டெசர்ட் வந்து நல்ல டேஸ்ட்டாக யம்மியாக இருக்கும். ஈஸியாக எங்களுக்கு குயிக்காக யார் சரி கெஸ்ட் வாரன்னு சொன்னாலும் எங்களுக்கு குயிக்காக எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலுமான ஒரு டெசர்ட். இந்த வெர்ம்சிலி சூப்பர் மார்க்கெட்லேயும் எங்களுக்கு வாங்குறதுக்கு ஏழுமாயிக்கும். அப்படி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல யம்மியான இது டெசர்ட். இந்த வெர்ம்சிலி பீசஸ் வந்து நல்ல நீட்டமாக லாங் ஆகிக்கும். அதை நீங்கள் வந்து உடைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இதை உடைச்சி எடுத்து கொண்டதுக்கு பிறகு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய்யை போட்டு அதில் கொஞ்சம் லேசாக நாங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கெல்லாம் மிச்ச நேரம் வச்சு ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா சரி. இப்போ இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு அதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றி எடுத்துக்கொள்ளுங்கள். ஏண்டா இதில் நாங்கள் வந்து கொஞ்சம் ப்ளம்ஸ் கஜு அதுகள் இருந்தால் கொஞ்சம் அதையும் நாங்கள் கெஷ்யூ நட்ஸ் கொஞ்சம் வறுத்தெடுத்துக்கொள்ளணும். இப்போ கீரை இந்த டெசர்ட்டை செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 500 ml மில்கை ஊற்றிக்கொள்ளுங்க. ஃப்ரெஷ் மில்க் இருந்தால் அதை ஊற்றிக்கொள்ளுங்கள். ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டி உங்களுக்கு மற்ற மில்கையும் உங்களுக்கு கொஞ்சம் இந்த நல்லா கரைச்சிட்டு அதையும் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணி கொள்ளையிலும். இது கொஞ்சம் லேசாக கொதித்து வரப்போக்கில் நீங்கள் வறுத்து வச்சு அந்த வெர்ம்சிலி இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு 5 to 7 மினிட்ஸ்க்கு போல் நீங்கள் அதை வேகிறதுக்கு வைக்கணும். இதை வைக்க போக்கல நீங்கள் இதில் வந்து இந்த ஃப்ளேமை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு மீடியம் டு லோவில் மாதிரி வச்சு வேக வைங்க. இல்லாட்டி குயிக்காக அது இந்த மில்கெல்லாம் வற்றி குயிக்காக அது வேகாமல் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து ஒரு அளவில் வச்சு அதை குக் பண்ணுங்கள். இப்போ இது குக் ஆகி கொண்டிருக்கிற டைமில் இதுக்கு மேலெல்லாம் வறுத்து அந்த ப்ளம்ஸ் கஷ்யூ நட்ஸ் எல்லாம் நாங்கள் போடணும். அதுக்கு நாங்கள் ஆல்ரெடி இந்த வெர்ம்சிலி அந்த ரோஸ்ட் பண்ணின அந்த பேன்லே கொஞ்சமாக நெய்யை போட்டுட்டு அதில் இந்த உங்கள்கிட்ட ஈக்கிற கிஸ்மிஸ் ப்ளம்ஸ் கஷ்யூ நட்ஸ் இருந்தால் அதுகளையும் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ இந்த வெர்ம்சிலி குக் ஆகி கொண்டு வருகுது. ஆனால் அதில் இருக்கிற அந்த மில்க் வந்து கொஞ்சம் வற்றி இன்னும் கொஞ்சம் அந்த க்ரீமியாக கொஞ்சம் இந்த மில்க் தன்மையாக இருந்தால் நல்லா இருக்கும். அப்போ அதுக்கு நீங்கள் இப்போ கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு வைங்க. நான் 500 ml அந்த மில்க் ஊற்றிக்கிறது வந்து ஹாஃப் இந்த வெர்ம்சிலி பேக்கெட்டில் அரைவாசிக்கு தான் நான் இதை டெசர்ட்டை செய்கிறேன். ஸோ அதுக்கு தேவையான மாதிரி மில்கை தான் நான் அதில் சேர்த்திக்கிறேன். அடுத்தது வந்து இது இப்போ ஸ்வீட்டாக ஈக்கிறதுக்கு இதுக்கு நாங்கள் இப்போ இனிப்பை சேர்த்துக்கொள்ளணும். அதுக்கு மில்க் மெய்டு இருந்தால் நீங்கள் மில்க் மெய்டால் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. அப்படி உங்கள்கிட்ட மில்க் மேட் இல்லாட்டி உங்களுக்கு சுகரையும் அதை டேஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொண்டு நீங்கள் அதுக்கு தேவையான மாதிரி அளவு சுகரை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து வருது. இப்போ இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு சர்வ் பண்ணிடும். இதுக்கு மேலால் நீங்கள் அந்த ப்ளம்ஸையும் அதில் கொஞ்சம் மேலால் போட்டுட்டு வறுத்து வச்சு அந்த ப்ளம்ஸ் அதையும் நீங்கள் மேலால் போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஹொட்டாக சர்வ் பண்ணுறதையும் விட நல்லா கொஞ்சம் அது நல்லா கொஞ்சம் கூல் டவுன் ஆகினத்துக்கு பிறகு சர்வ் பண்ணினா தான் நல்லா யம்மியாக நல்லா டேஸ்ட்டாக ஆகிக்கும். நல்லா கிட்ஸும் கூட நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டெசர்ட் இது.
இந்த வெர்ம்சிலி இந்த கீரைன்ற இந்த டெசர்ட்டை வந்து நீங்களும் உங்களுக்கும் இந்த பேக்கெட் கிடச்சிச்சின்னா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஈஸியான குயிக்காக செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு யம்மியான டெசர்ட். அப்படியே ட்ரை பண்ணினீங்கண்டா அதோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சின்னு கட்டாயம் எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கட்டாயம் தெரிவிங்க. அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது நான் கிட்ஸோட ரமஜான் டைமில் வெளியில் போன நேரம் எடுத்து ஸ்மால் கிளிப்பை தான் இதில் அட்டாச் பண்ணிக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை யார் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.